வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சகோதரி பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம பிரேம் டைம்ஸில் நான்வெஜ்லேயே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1 கிலோ க்ளீன் பண்ணி வச்சது, பாஸ்மதி அரிசி 4 ஆழாக்கு வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் 5, தக்காளி 5, பச்சை மிளகாய் 3, பிரிஞ்சி இலை 2, பட்டை கொஞ்சம், ஏலக்காய் 2, கிராம்பு 4, சோம்பு 1/2 ஸ்பூன், மராட்டி மொட்டு 2, முந்திரி 50 கிராம், எண்ணெய் 1/4 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், நெய் 4 ஸ்பூன், தயிர் 1 கப், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, லெமன் 1, புதினா கொத்தமல்லி தேவையான அளவு. இப்போது டேஸ்டான பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாதி வெங்காயம், 2 பச்சை மிளகா, பாதி தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தேவையான அளவு பிரியாணி மசாலா, கொஞ்சமாக பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 மராட்டி மொட்டு, கொஞ்சமாக சோம்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா கொத்தமல்லி அரைச்சது 6 ஸ்பூன், தயிர் பாதி கப், உப்பு தேவையான அளவு. சிக்கனில் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 hour நல்லா ஊறட்டும், அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். குக்கரில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் முந்திரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வந்துருச்சு, எடுத்துடலாம். இதே எண்ணெயில் பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகா, தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். இதில் லெக் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் எலும்பும் சதையும் பிரிஞ்சு வராமல் அப்படியே இருக்கும். மீதி இருந்த புதினா கொத்தமல்லி அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டுக்கலாம். 2 விசில் வந்ததும் ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம். சிக்கன் வெந்திருக்கா பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போது சிக்கனையும் மசாலா தண்ணியையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். 4 அழாக்கு அரிசிக்கு
6 டம்ளர் தண்ணி தேவைப்படுது. இது பெரிய குக்கர்ன்றதால நான் 5.5 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். மசாலா தண்ணியோடு சேர்த்து மொத்தமாக 5.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருந்த லெக் பீஸை இப்படி மேலேயே வச்சுக்கலாம். ½ ஸ்பூன் நெய் எடுத்து இந்த மாதிரி மேலேயே ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்ல இருந்து இறக்கிடலாம். கொஞ்சமாக ப்ரெஷர் எடுத்துகிட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாசமே ரொம்ப அருமையாக இருக்குது. லெக் பீஸ் எடுத்துகிட்டு கிளறிக்கலாம். நம்ம லெக் பீஸ் கடைசியாக வச்சதால் எலும்பு சதையும் பிரியாமல் நல்லா வந்திருக்கு. லேசாக கிளறிக்கோங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பொரிச்சு வச்சுருந்த முந்திரியை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப அருமையாக இருக்கும். லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியை அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.